ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளசண்ட்டான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நிர்வாணா அயான் ஏஎன்சியோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வித்தவுட் ஏஎன்சி இருந்துச்சு. இப்போ ஏஎன்சியோட லான்ச் பண்ணியிருக்கிற இந்த இயர்பட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டு சைடில் பிரிச்சுட்டு இந்தமாதிரி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருந்துச்சு. அண்ட் மேக்னெட்டிக் டைப்பில் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நமக்கு இது போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுருந்துருது. அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணோன்னா உள்ளே நமக்கு வந்து பட்ஸு கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் இங்கே பார்த்தாலே வந்து தெரியும். புதுசாக வந்து ட்ரை பண்ணி வேறு மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, நான் இந்த பட்ஸை வந்து எடுத்துடுறேன். இதான் நம்ம கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து நமக்கு நிர்வாணாலேருந்து லான்ச் பண்ண வித் ஏஎன்சியோடது. வித்தவுட் ஏஎன்சிலையும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. சேம் இதே போல் தான் வந்துருக்கும். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. டிவைஸில் ஏஎன்சி இருக்கா இல்லையான்றதை நமக்கு செக் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் தென் பாக்ஸில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டாக ஒரு பாக்ஸ் இது பண்ணி அதில் வந்து பட்ஸை வச்சு கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன இருக்குன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா பட்ஸ்லாம் இருந்துச்சு. எந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அது உள்ள வந்து நமக்கு சி டைப் சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு. அதுவும் நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல லைஃப் வரும். நெக்ஸ்ட் கருப்பாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி யூசர் மேனுவல் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வாரண்டி கார்டு, தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் அப்படி ஒரு கார்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போட்லேயே மட்டும் தர இந்த ஒரு யூனிக்கான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்டு போட் ஹைட் அப்படின்ட்டு போட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இது மட்டும்தான் வந்து பாக்ஸில் இருந்தது. ஓகே, நம்ம பட்ஸோட கேஸுக்கு வரும். கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கிரேயிஷ் கலரில் இருக்கும். அதாவது வந்து இது பேர் வந்து கிறிஸ்டல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிரே கலர் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். அண்ட் ஹேண்ட்லேயும் இருக்குது. ஏற்கனவே நிர்வாணம் எப்படி இருந்துச்சோ அதே சேம் தான். வித்தவுட் ஏஎன்சி எப்படி இருந்துச்சோ அதே சேம் தான். வித் ஏஎன்சிலையும் சேம் டிசைன் தான், சேம் பேட்டர்ன் தான் எல்லாமே. நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறப்ப இதில் ஒரு டெக்ஸ்சர்லாம் தெரியும், இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ பட்ஸ்லேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஓகே, கேஸோட ஃபிசிக்கல் ஒரே பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி லைட் இருக்கும். அண்ட் தென் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போட்டிருக்கும். அண்ட் ரீசெட் பட்டன் இருக்கும். ரீசெட் பட்டன் எதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வந்து கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் வந்து பிடிச்சிருந்துச்சி. பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனியாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகலை. அண்ட் தென் ஃபிங்கர் மேட்சஸ் எதுவுமே எனக்கு வந்து விசிபிளாக இல்லை. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, இந்த பட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் அப் டு 32 dB வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டல் போனிக் சவுண்ட் பவர் பை ஹச்ஐஎஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 120 ஹார்ஸ் ப்ளேபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ENX4 மைக் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது 2 டிவைஸை வந்து நம்மளால் ஒரே நேரத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டியூவல் EQ மோடு இருக்குது. அதாவது பேஸை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 2 மோடு இருக்குது. அதெல்லாமே வந்து யூசர் மேனுவலில் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் சீம்லெஸ்ஸான ஒரு இன்னர் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஏர்லேருந்து எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம காதில் வைக்கிறப்ப தான் ஆன் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் லேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 60 ms ஆன லேட்டன்ஸ் இருக்குது. இது பீஸ்ட் மோட் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்ப தான் வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாட்டருக்கு வந்து IPX4 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்லாம் தாங்குற அளவுக்கு தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் தென் இதோட லைட் இண்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப ப்ளூ கலரில் எரியும். நம்ம ஒன்ஸ் பட்ஸை வந்து கேஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து எரியும். பட்ஸ்லேயும் வந்து லைட் இண்டிகேஷன் இருக்குது. ஒரு ஸ்மால் பிங்க் சைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளூ லைட் இண்டிகேஷன் மட்டும் அதில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். இதில் பெருசாக பேசப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏஎன்சி தான். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. சூப்பரான நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாய்ஸ் கேன்சலேஷனில் வெளியே வர்ற ஃபேன் சவுண்டும் சரி, யார் பேசினாலுமே சரி கேட்கல. அதை அதாவது டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நார்மல் பட்ஸ்லாம் எப்படி இருக்குமோ ஏஎன்சியில் அது போல் இருக்குது. ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணுறப்ப நல்லாவே ஒரு டெப்த்தான ஃபீலை தருது. பேஸுமே சரி நல்லாவே இருக்குது. அண்ட் இதெல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் ஆப்பில் போயிட்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் வந்து யூஸ் பண்ணுறோன்னா வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேஸு. ஒன்ஸ் நம்ம ஆப்பில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பேஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் என்ன பண்ணணும் அதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஸ்கேனர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ளே ஸ்டோர்லேயே கூட போய் போட்டு ஆப் போட்டிங்கனாலே வந்துடும். அதில் நம்ம வந்து இது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுக்குறப்ப நம்ம ஃபோன் சார்ஜருமே யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ இப்போ நார்மலாக எல்லா ஃபோனுக்குமே வந்து சி டைப் சார்ஜர் தான் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட் நிர்வாணாவில் என்ன ப்ரைஸ் வச்சாங்களோ அதே ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. 2500 600 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிக்க முடியும். சம் ஆஃப் டைம்ஸில் நம்மளால் 2300 இல்லை 2000 கூட வாங்கிக்க முடியும். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரியலி வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும். அண்ட் ஒரு வேவ் மாரி இருக்கும் அந்த கீழே இயர்பட்ஸ் வந்து பிடிக்கிற இடத்த. ஸோ
அது க்ரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம கையிலேருந்து நழுவி விடாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஹேண்ட்லியாகவும் இருக்கும் கேஸும். ஸோ ஈஸியாக கேரி பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுலேயும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ்லாம் எப்பயுமே போட்டில் வந்து பிரச்சனை இருக்காது. அண்டு பேட்டரியுமே சரி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஏஎன்சிலையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.